நான் ரிலீஸ் ஆகி வழியில் வந்து கொண்டிருக்கிறேன். ஊடகங்களுக்கு எந்த கருத்தும் தெரிவிக்காமலே சென்று விட்டார். அர்ஜுனா ராமநாதனுக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கின்றது. அது தவிர துப்பாக்கி நீதிமன்றத்தில் சான்று பொருளாக வைக்கப்பட்டிருக்கின்றது. அது தவிர அவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த துப்பாக்கி வைத்திருப்பதற்கான உரிமத்தை ரத்து செய்வது தொடர்பான மேலதிக அறிக்கை கோரப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதனை தாண்டி அர்ஜுனா ராமநாதனுடன் முரண்பட்ட பெண் ஒருவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்ட நிலையில் குறித்த பெண்ணுக்கும் பிணை வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் தாண்டி நாம் தமிழர் கட்சியினை சேர்ந்த யூடியூபர் சாட்டை துரைமுருகன் அவர்கள் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருவர் என்று கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். இவை தொடர்பாக இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அது தவிர முக்கியமான விடயம், கடந்த சில தினங்களில் அடுத்தடுத்து 5 பேர் உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். வடக்கில் 4 பேர், கிழக்கில் ஒருவர் என்று இவ்வாறு 5 பேர் உயிரை மாய்த்திருக்கிறார்கள். அது தவிர வவுனியாவில் நேற்று முன்தினம், நேற்று இன்று என்று வெவ்வேறு காரணங்களால் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் மீட்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பாகவும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையில இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனுக்கு இன்றைய தினம் பிணை வழங்கப்பட்டிருக்கின்றது. மல்லாகம் நீதவான் நீதிமன்றம் இவ்வாறு அவருக்கு பிணை வழங்கியுள்ளதாக தெரிய வருகின்றது. அதேவேளை அர்ஜுனா ராமநாதனுடன் முரண்பட்ட பெண்ணொருவர் விளக்கமறியலிலே வைக்கப்பட்டிருந்தார். அவருக்கும் இன்றைய தினம் பிணை வழங்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் அர்ஜுனாவுடன் முரண்பட்டு சிறை சென்ற அல்லது விளக்கமறியலில் வைக்கப்பட்ட அந்த பெண் சார்பாக சட்டத்தரணி மணிவண்ணன் உள்ளிட்ட குழுவினர் முன்னிலையாக இருந்தார்கள். அது தொடர்ச்சியாக அவர்கள் அந்த பெண்ணுக்கு பிணை வழங்குமாறு மன்றிலே கோரியிருந்ததுடன் அது தவிர அர்ஜுனா ராமநாதனுக்கு பிணை வழங்கக்கூடாது என்றும், இவ்வாறு துப்பாக்கியை காட்டி அச்சுறுத்திய அவரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்க வேண்டும் என்றும் மணிவண்ணன் தரப்பிலே இவ்வாறு ஒரு கருத்து நீதிமன்றத்திலே முன்வைக்கப்பட்டது. அது தவிர மணிவண்ணன் அவர்கள் பல கேள்விகளை நீதிமன்றத்தில் எழுப்பி இருப்பதாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது குறிப்பிட்டிருக்கின்றார். அதிலே முக்கியமானது, அவரது துப்பாக்கியை நீதிமன்றம் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் கூறியதாகவும் அந்த கோரிக்கையை அவர் முன்வைத்ததாகவும், அது தவிர அவருக்கு பிணை வழங்கக்கூடாது என்று ஒரு கோரிக்கையை முன்வைத்ததாகவும், அதனை தாண்டி அவருக்கு துப்பாக்கி பயன்படுத்துவதற்கான உரிமம் இருக்கின்றது, அந்த உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும், துப்பாக்கி பயன்படுத்துவதற்கான உரிமம் வழங்கப்படுவதற்கு முன்பாக அவருக்கு எதிராக கிரிமினல் வழக்கு இருக்கிறதா என்பதை பார்த்துத்தான் அதனை கொடுப்பார்கள். ஆனால் அர்ஜுனா ராமநாதனுக்கு எதிராக குற்றவியல் வழக்குகள் இருக்கின்றது. அப்படி இருந்தும் அர்ஜுனா ராமநாதனுக்கு துப்பாக்கி வைத்திருப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதனை ரத்து செய்ய வேண்டும் என்கின்ற வாதத்தை அவர் முன்வைத்ததாக தெரிய வருகின்றது. இதேவேளை இளவாலை போலீசார் அர்ஜுனா ராமநாதன் தொடர்பான விசாரணைகள் அனைத்துமே முடிவடைந்து விட்டதாகவும், அவரை பிணையில் விடுவிப்பது தொடர்பாக போலீசார் எந்தவித ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை என்றும் கூறப்படுகின்றது. அதன் தொடர்ச்சியாக அவருக்கு பிணை வழங்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அதேவேளை அந்த பெண்ணுக்கும் பிணை வழங்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் குறித்த அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் பயன்படுத்திய துப்பாக்கி நீதிமன்றத்தில் சான்று பொருளாக வைக்கப்பட்டிருக்கின்றது. அது தவிர அவருக்கு இவ்வாறு துப்பாக்கி வைத்திருப்பதற்கான உரிமம் வழங்கப்பட்டது தொடர்பாக மேலதிக அறிக்கையை வழங்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதாக மணிவண்ணன் அவர்கள் ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கின்ற கருத்தின் அடிப்படையிலே அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இருக்கின்றது. அது தவிர நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் தற்பொழுது பிணையிலே வந்திருக்கின்றார். இந்த நிலையில் தமிழகத்திலே நாம் தமிழர் கட்சியினை சேர்ந்தவரும் பிரபல யூடியூபராக செயற்பட்டு வருகின்றவருமான சாட்டை துரைமுருகன் அவர்கள் அர்ஜுனா ராமநாதன் தொடர்பாக அவரது அந்த சாட்டை என்கின்ற யூடியூப் சேனலில் சில விடயங்களை பயந்திருக்கின்றார். அதிலே அவர் குறிப்பிட்ட விடயம், அர்ஜுனா ராமநாதன் எனப்படுகின்ற நபர் நாடாளுமன்றத்திலே தலைவர் தொடர்பாக எல்லாம் பேசுவார். அதற்கு பிறகாக வந்து தமிழ் மக்களுக்கு எதிராகவே துப்பாக்கியை காட்டி உன்னை சுடுவேன் என்று மிரட்டுவார். அவர் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர். அவர் ஒரு தற்குறி. சங்கீதா விஜய் விவாகரத்து பிரச்சனை வந்த போது விஜய்க்கு ஆதரவாக நின்றவர். அது தவிர அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பதை நான் உறுதியாக சொல்லுகின்றேன். அது தொடர்பாக அவர் சிகிச்சை பெற்றார் என்கின்ற அடிப்படையிலும் சாட்டை தெரிவித்திருக்கின்றார். அதனை தாண்டி அவருக்கு மண்டக்கோளாறு என்றும், நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவரின் ஆசனத்தில் இவர் அமர்ந்தார் என்கின்ற விடயத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே இப்படியான ஒருவர், அதுவும் ஒரு மருத்துவர், இப்படி செயற்பட்டு வருகின்றார். அவர் ஒரு தற்குறி, அவர் ஒரு
மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்கின்ற அடிப்படையிலே தனது யூடியூப் சேனலிலே இவ்வாறு ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். இன்னொருவர் கேள்வி கேட்ட நிலையிலே அவர் இதற்கான பதிலை வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மற்றொரு செய்தியாக கடந்த சில தினங்களில் அடுத்தடுத்து 5 பேர் உயிரை மாய்த்துக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் கிளிநொச்சியில் 2 பேர், மன்னாரில் ஒருவர், வவுனியாவில் ஒருவர், மட்டக்களப்பில் ஒருவர் என்று 5 பேர் இவ்வாறு உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவங்கள் தொடர்பாக அடுத்தடுத்து செய்திகள் வெளியாகிறது. அதன் அடிப்படையிலே கடந்த 24ஆம் தேதி கிளிநொச்சி ஜெயபுரம் மகா வித்தியாலயத்தில் கல்வி கற்று வந்த 16 வயது மதிக்கத்தக்க அக்ஷயா எனப்படுகின்ற சிறுமி உயிரை மாய்த்துக் கொண்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக 26ஆம் தேதி மட்டக்களப்பில் இளம் யுவதி ஒருவரும், மன்னார் விடத்தல் தீவு பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரும் உயிரை மாய்த்துக் கொண்டிருந்தார்கள். அந்த வகையில் ரஜி என்று அழைக்கப்படுகின்ற சுவின்சன் எனப்படுகின்ற இளைஞன் விடுதல் தீவை சேர்ந்தவர். அவர் சிறந்த விளையாட்டு வீரர். அண்மையில் கூட பிரதேச செயலக அணிகளுக்கு இடையிலான உதைபந்தாட்ட போட்டியில் பின்கள வீரராக சிறப்பாக விளையாடிய ஒருவர் என்று கூறப்பட்டது. அவர் உயிரை மாய்த்துக் கொண்டிருந்தார். அதேவேளை மட்டக்களப்பு கழுதாவளை முதலாம் குறுக்கி பகுதியைச் சேர்ந்த இளம் யுவதி ஒருவர் உயிரை மாய்த்துக் கொண்டதாக சமூக வலைத்தளங்களிலே தகவல்கள் வெளியாகியிருந்தது. 24 வயது மதிக்கத்தக்க கோவர்த்தன் எனப்படுகின்ற இளம் யுவதியை இவ்வாறு உயிரை மாய்த்துக் கொண்டதாக செய்திகள் வெளியாகியிருந்தது. அதுதவிர கிளிநொச்சி, கிராஞ்சி, சிவபுரத்தை பிறப்பிடமாக கொண்ட 20 வயதுடைய இயன் முகிலன் எனப்படுகின்ற ஒரு இளைஞன் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக கடந்த 27ஆம் தேதி வவுனியா செட்டிகுளம் பகுதியைச் சேர்ந்த இளம் குடும்பஸ்தர் உயிரை மாய்த்துக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறித்த அந்த இளம் குடும்பஸ்தர் இதற்கு முதல் 2 தடவை உயிரை மாய்த்துக் கொள்ள முயற்சித்த நிலையில் காப்பாற்றப்பட்டவர் என்றும், இவ்வாறான சூழ்நிலையில் தான் கடந்த 27ஆம் தேதி அவர் உயிரை மாய்த்துக் கொண்டதாகவும் தெரிய வருகின்றது. செட்டிகுளம் முதலியார் குளம் பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண் பிள்ளையின் தந்தையான நபரே இவ்வாறு உயிரை மாய்த்துக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பான தகவலும் நேற்று முன்தினம் கிடைத்திருந்தது. எனவே இவ்வாறு அடுத்தடுத்து 24, 26, 27 என்று 3 நாட்களில் 5 பேர் உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இதேவேளை இவ்வாறு செட்டிகுளத்தில் உயிரை மாய்த்துக் கொண்ட குடும்பத்தினருடன் சேர்த்து அடுத்தடுத்து 3 பேர் வவுனியாவில் சடலமாக மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் கடந்த 27ஆம் தேதி செட்டிகுளம் பகுதியைச் சேர்ந்த இளம் குடும்பஸ்தர் இவ்வாறு தூக்கில் தொங்கிய நிலையிலே சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். நேற்றைய தினம் வவுனியாவில் புகையிரத கடவையை கடக்க முற்பட்ட ஒரு முதியவர் ரயில் மோதி உயிரிழந்திருந்தார். வவுனியா தோணிக்கல் ஆலமரம் பகுதிக்கு அருகிலே இவ்வாறு முதியவர் புகையிரத்தில் மோதி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறித்து அந்த முதியவர் புகையிரத கடவையை கடக்க முற்பட்ட வேளை புகையிரதம் மோதி சம்பவ இடத்திலே உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதேவேளை இன்றைய தினம் ஒருவர் கிணற்றுக்குள் இருந்து வவுனியாவில் சடலமாக இனங்காணப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. வவுனியா தோணிக்கல் பகுதியில் இருக்கின்ற கிணறொன்றுக்குள்ளே இவ்வாறு ஒரு சடலம் இனங்காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக அந்த சடலத்தை மீட்கின்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த சடலம் மீட்கப்பட்டிருக்கும். இவ்வாறு சடலமாக இனங்காணப்பட்ட அந்த நபர் வவுனியா தோணிக்கல் சேக்கிலார் வீதியைச் சேர்ந்த 64 வயதுடைய தவக்குமார் என தெரிய வருகின்றது. இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜா ஜெயகாந்தன்.